தீர்த்தம்தான் என்று கூறி ஆரம்பிக்கின்றோம். பொதுவாக தாயுமானவர் நம்முடைய பெரியோர்கள் எல்லாம் சொல்லுவார்கள், மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாக கண்டு வணங்குபவர்களுக்கு ஒரு ஞான சொல் கூற இறைவனே எழுந்தருளுவார் என்று பாடியிருக்கின்றார்கள். அந்த முறைப்படி நாம் முறையாக இந்த தலத்திற்கு வந்து, தலத்தில் எத்தனை பிரகாரங்கள் இருக்கின்றதோ அத்தனை பிரகாரங்களையும் முறையாக பக்தியோடு அன்போடு சிரத்தையோடு சுற்றி வர வேண்டும். இந்த கோயிலிலே, பாடலீஸ்வரர் கோயிலிலே பஞ்ச பிரகாரம் என்று சொல்லப்படுகின்ற 5 விதமான பிரகாரங்கள் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, பஞ்ச பருவ உற்சவங்கள் அருமையாக நடைபெறுகின்ற இந்த திருக்கோயில், இந்த பாடலீஸ்வரர் மூர்த்தி தலம் தீர்த்த முதலில் பார்த்து விடுவோம். இந்த மூர்த்திக்கு பல்வேறு விதமான பெயர்கள் உண்டு. அந்த பெயர்களை சொல்லி அழைத்தாலே இறைவனுடைய அந்த பெரும் கருணை கிடைத்துவிடும், அவருடைய அன்பு கிடைத்துவிடும். அவருடைய அன்பு கிடைத்துவிட்டால், அவருடைய கருணையும் காட்சியும் நமக்கு கிடைத்துவிட்டால், அதைவிட பெரும் பேறு வேறு என்னவாக இருக்க முடியும்? மனிதர்களுடைய உயர்வான மேலான குறிக்கோள் என்னவென்றால், அந்த இறைவனை காண்பதும், இந்த பிறவி முடிவதற்குள் இறைவனை காண்பதும், அவருடைய அந்த சிவலோகம் கைலாயம், நிஜ கைலாயம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கைலாய காட்சியை காண்பதும், காட்சியை கண்டு அதில் முடிந்தால் ஆழலாம், அல்லது இந்த பிறவியில் இன்னும் வாழ்வாங்கு இந்த இகலோகத்திலே வாழ்ந்துவிட்டு நம்முடைய முடிவிலே அல்லது நாம் நினைக்கின்ற நேரத்திலே அந்த இறைவனை வகையான வழிமுறைகளை நம்முடைய ஞான சம்பந்தரும் நாவுக்கரசரும் சுந்தரரும் அன்னி வனநாதர் சிவ கொழுந்தீஸ்வரர் சொல்லலாம். பாடலீஸ்வரா என்று அழைக்கலாம், அல்லது சிவ கொழுந்தீஸ்வரா என்று அழைக்கலாம். இறைவனும் அப்படித்தான். அவருடைய பெயரை மீண்டும் மீண்டும் சொல்லி நாம் இந்த திருக்கோயிலிலே வணங்கும் பொழுது அவருடைய பார்வை, அவருடைய கருணை நம் அனைவரும் மீது மிக நிச்சயமாக சத்தியமாக படும். அப்படி அந்த மூர்த்திக்கு இங்கே ஒரு பல்வேறு விதமான திருநாமங்கள், கணக்கான மக்கள் ஆங்காங்கே சாரசாரையாக வந்து கொண்டிருக்கிறார்கள். கூட்டம் உட்கார்ந்தாதான் பின்னாடி, அதுக்கு உங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்க கொஞ்சம் ஃப்ரீயா பார்க்க முடியும். நண்பர்கள் உதவி செய்யலாம். மேல் தளத்துல நிக்கிறவங்கள்ட்ட பக்கத்துல போய் உட்கார சொல்லுங்க. அதிகமான கூட்டம் மேல நிக்கிறாங்க, இவங்க உட்கார்ந்தாங்கன்னா தான் மற்றவங்களுக்கு பின்னால கும்பாபிஷேகம் தெரியும். தயவு செய்து மேல் தளத்துல சுற்று பிரகாரம் போல இருக்கக்கூடிய பகுதியினுடைய மேல் தளத்துல நிக்கிறவங்க உட்காருங்க சார். எல்லா ஊர்லயும் பள்ளியற பூஜையில சுவாமிதான் பள்ளியர் செல்கின்ற ஒரே தமிழ்நாட்டின் தலம் கடலூர். திருப்பாதிரி புலியூர் பெரியநாயகி அம்பிகை உடனுரை பாடலீஸ்வர பெருமான் ஆலயம். என்ன சிறப்பு தெரியுமா? அதுக்கு என்ன காரணம்? ஏன் அம்பாள் பள்ளியறைக்கு போறா?
நான்காவது ஆக்னேயம், ஐந்தாவது மேற்கு, ஆறாவது வடக்கு, ஏழாவது தெற்கு, எட்டாவது கிழக்கு. இப்படியாக 8 குண்டத்திலும் தனித்தனியாக பூர்ணாகுதி நடந்து பிரதான குண்டத்திலே சம்யோஜனம் சேமிக்கப்பட்டு பிரதான பூர்ணாகுதி நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நடைபெறும் சுவாமி அம்பாள் யாகசாலையில் வடக்கே இந்த அருமையான ஆலயத்திலே சிறப்பு வாய்ந்த இந்த கும்பாபிஷேகத்துல ஒரு சில செய்திகளை உங்களோட பரிமாறுகிறான். இந்த ஆலயத்துல பள்ளி அறைக்கு போகிறாள். ஒரே ஒரு குறவர்கள் 4 பேர்ல அப்பர் இங்கதான் மதம் சமண மதத்திலிருந்து சைவ மதத்துக்கு மாறிய இடம் திருப்பாதிரி புலியூர். அவர் இங்க கரையேறிய குப்பத்துல கல்ல கட்டி கடல்ல போட்ட போது கல் தெப்ப மாதிரி மிதந்துச்சு. சொட்டு நீ வேதியின் சோதிவானவனுக்கு நமக்கு நற்றுணையாக இருப்பது நமச்சிவாயவே பாடின இடம். இங்க அவர் ஒரு தலத்துல மட்டும்தான் தமிழ்நாட்டிலே அப்பர் பெருமான் அமர்ந்திருப்பார். எல்லா இடத்துலயும் நிற்பார். இங்க மட்டும்தான் அப்பர் பெருமான் அமர்ந்திருக்கின்ற ஒரே தலம். எந்த தலம்? திருப்பாதிரி புலியூர். மேல் தளத்துல யாரும் நிக்காதீங்க. மலர் கொட்டு வைத்திருக்கிறார். திருப்பாதிரி புலியூர். तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्र प्रचोदयात्. ॐ तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्र प्रचोदयात्. ॐ तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि. शिवाय ॐ नमः शिवाय. ॐ शरवेश्वराय नमः. ॐ शरवेश्वराय नमः. शरवेश्वराय नमः. பார்த்துட்டு மகிழ்ச்சியா வீட்டுக்கு போகணும். அது மட்டும்தான் எங்களுடைய ஆசை. அதை பூர்த்தி பண்ணீங்கன்னாலே போதும். पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्र प्रचोदयात्. ॐ तत्पुरुषाय 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 ஆனால் இதற்கு பழைய பெயர் கடைஞாழல் என்பதுதான் பெயர். கடைஞாழலூர் என்பதுதான் கடலூர் என்று மாறிச்சு. அப்பேற்பட்ட தலத்தில் நாம் இருக்கின்றோம். இன்றைக்கு இந்த அருமையான ஆலயத்திற்கு மகா கும்பாபிஷேகம். ஒரே ஒரு செய்தியை சொல்றேன், நீங்க எல்லாரும் கேட்கறதுனால கோயில 4 விதமா கட்டலாம். கோயில 4 விதமா கட்டலாம். ஒண்ணு प्रधाने संगोज
சாமி பிரதான யாகத்தில் வெண்பட்டு ஹோமம் நடைபெறுகின்றது. தொடர்ந்து பிரதான பூர்ணாகுதி நடைபெறும். எல்லாரும் மறைக்காம உட்காந்துங்க. அப்பா மறைக்காம இருங்க எல்லாரும். பிரகதீஷ் ஓம் யுவாசவாசா பரிவேதாகாதே சவுஸ்ரேஜான் பவதி ஜாயமானः கந்தீராச கவய உன்னயந்தி சாதியோ மனசா தேவயந்தः அத்யவோ ஜகதி வக்தா பிரதமோ தேவ்யோ விபஜேப அஹீகச்ச சர்வான் பிரம்மயன் சர்வாஸ்த ஜாதி தான்யः பிரபஞ்சகம் சர்வேஸ்வராஜ ஸ்வாஹா. அம்பாளுக்கு பட்டுப்புடவை ஹோமம் நடைபெறுகின்றது. அம்பாள் யாகசாலையில் அம்பாளுக்கு பட்டுப்புடவை ஹோமம் நடைபெறுகின்றது. அம்பாளுக்கு பட்டுப்புடவை ஹோமம். புஷ்பாவதே பிரதோவதே பரணீர பதாவத அஸ்வாஜிவ சஜுத்தரே தேவதபாரயணவஹ புஷ்பாலாம் சமர்ப்பயாமி சமாதி சமர்ப்பயாமி. இப்பொழுது சுவாமியம்பாள் யாகசாலையில் பிரதான மகாபூர்ணாகுதி. சுவாமியம்பாள் யாகசாலையில் 6வது காலத்தினுடைய பிரதான மகாபூர்ணாகுதி நடைபெறும். ஓம் பூர்ணாகுதி முத்தமாஞ்சுகமே பிரதிஷ்டதே. ஓம் ஹாம் ஓம் சிவாஜவோ சத் ஓம் வன்னைவோ சத் நம பார்வதி பதயே என்னாடுடைய சிவனே போற்றி போற்றி. ஓம் பிரதான குண்டத்துக்கு பஞ்சாரத்திய கற்பூரம். பிரதான ஹோம குண்டத்திற்கு பஞ்சாரத்தி நடைபெறுகின்றது. ஓம் சர்வத்யாப்தி சர்வசஜ்ஜை சர்வமே. ஓம் குஹ்யாதிகுஹ்ய கோப்தாத்வம் கிரஹானாஸ்மத்கிருதம் ஹுதம் சித்திர்பவது மேகேன தத்ப்ரநாதா த்வயத்திஜே யத்கிஞ்சத் கர்மகே தேவதனாது சகலவாத்தியம் கெட்டுவேலாம் சன்மேவதவஸ்ய பங்கஸ்ய பயங்கர சிவோதாதா சிவோபோக்தா சிவ சர்வவிதம் ஜகதே சிவோகதே சர்வத்ர சிவஸ்யோஹமேவ. சகரேன ரக்ஷா चरन्ति सिन्धवः माध्वीर्न सन्दोषधीः मधुनक्तमुदोषधि मधुमत्पार्थिवगं व्रजः मातृभ्यो नमः. अहे बुद्धय मन्त्रं नैवमुखे साहस्रे यो वेदां ब्रह्मणा वेद अमृतेनामृताम्बरे तस्मै ब्रह्मद ब्रह्माद आयुर्कीर्तिं व्रजान् ददुः. भरलेश्वर शिवाय नमः. पूर्णं दधाति मधुव्योधानेति एकदा ब्रह्मण उपहरति एकदैव यजमानायुस्तेजो दधाति. प्रजात्यानन्दराजाय सर्वस्तोमादिरात्रमुत्तममहर्
पश्चात् सर्वस्थितिब्धे सर्वमेव तेनाप्तो सर्वं जयते। ओम भवाय देवाय नमः। ओम सर्वाय देवाय नमः। ओम रुद्राय देवाय नमः। ओम उग्राय देवाय नमः। पाडिलीश्वर स्वामिनाय नमः। नानाविध परिमल பத்தோட விசேஷப்படார் நிவேத ஜாமே. இப்போது சண்டிகேஸ்வரருக்கு பூர்ணாகுதி நடைபெறும். கொடை எடுத்தவர்னா தள்ளிக்க மல்லாரி வாசிக்கணும். சண்டிகேஸ்வரருக்கு பூர்ணாகுதி. பரான்முகார்க்கியம் சப்தவிம்சதி பரான்முகார்க்கியம் அம்பா அப்போ அப்படி எல்லாருவா அஷ்டதீஸ்வரன் சுவாமி அஷ்டதீஸ்வரன். ओम अग्निमीले पुरोहितं यज्ञस्य देवमर्त्विजो होतारं रत्रदादेव इषेतोर्जयित्वा वाजवत्व देवो वत्सविदा प्रार्पयदुश्रेष्ठतमाजकर्मणे अग्नाजागिवीतके कृणाडो हव्यतादिगे निगोदादित्य वरिगिटे षण्णा देवी रविट्टिल ओ भवन्तु वीतगे संयोरविस्रवन्तु नः ओतं येन जगच्चराचरमिदं प्रोदञ्च सर्वं सदा चोदन्ते पतवोऽपि वासनिकराते यस्य प्रदादेन तते ॐ इत्यादि मनोच्चरध्वनिगतो योदिष्पदां द्योदकं व्योमव्यापिवरं शिवाख्यमकल ज्योतिप्रपद्येणां कुम्भाभिषेक कैङ्कर्यवराणां सेवार्थवागतानां च सर्वेषां सर्वाभीष्टसिद्धिर्पूजाचितिभवन्तो महान्तो न गृह्णन्तो सर्वे जनाः सुखिनो भवन्तो तवत्तन्मङ्गलानि सन्तो उत्तरोत्तराभिवृद्धिरस्तु उत्तरे कर्मण्यविक्रमस्तु एतत् पाडिलीश्वरचरणार्पणमस्तु योपां पुष्पं वेद पुष्पवान् प्रजावान् वधुवान् चंद्रभावा अपां पुष्पं पुष्पवान् प्रजावान् वधुवान् भवति य एवं वेद योपामागतनं वेद आगतनवान् भवति बृहन्नादि अंबिका समेत पाडलीश्वर स्वामिने नमः वेदोक्त मंत्र पुष्पान् கருவாய் கிடந்து உன் கழலே நினையும் கருத்துடையேன் உருவாய் தெரிந்து உன்றன் நாமம் பயின்றேன் உனதருளால் திருவாய் பொலிய சிவாய சிவாய நம என்று நீரு அணிந்தேன் தருவாய் சிவகதி பாதிரி புலியூர் அரண்ணே குறைவிலாவாய் சிந்தை வாய்வாயும் திருக்கரும் துறை உரை சிவனே இறைவனே நீங்கள் உடலிடம் கொண்டாய் இனி உன்னை எண்ணிறைக்கேனே நையாத மனத்தினனை நைவிப்பானை தெருவேயே ஐயா நீ உலா போந்த அன்று முதல் இன்று வரை கையார தொழுது அருவி கண்ணார சொரிந்தாலும் பாலித்து நட்டம் பயிலவல்லானுக்கே பல்லாண்டு கூறுதுமே வேத நெறிதழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனி தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவா சகல செல்வங்களும் தரும் இமயகிரி ராஜதனையே மாதேவி நின்னை சத்தியமாய் நித்தியம் உள்ளத்தில் துதிக்கும் உத்தமருக்கு அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ்பெருமை இளமை அறிவு சந்தானம் வழி துணிவு வாழ்நாள் வெற்றி ஆகுநல் உகர்ச்சிக்கு தொகை தரும் 16 பேர் தந்து அருளினே சுக ஆனந்த வாழ்வு அளிப்பாய்
சுகிர்த குணசாலே பரிபாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உமையே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்கள் வான்முயில் வழாது வெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறையங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகம் எல்லாம் நம பார்வதீபதையே அருள்மகா தேவா. ஆன்மீக பெரியவர்களே, நமது பாடலீஸ்வரர் ஆலய மகா கும்பாபிஷேக திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழாவானது சீரும் சிறப்புமாக நடைபெற உள்ளதை முன்னிட்டு இப்பொழுது 6வது கால பூஜையானது முடிவுற்று மகா தீபாராதனை நடைபெறும். மகா தீபாராதனை நடைபெற்று யாத்ராதானம் நடைபெற்று இங்கிருந்து 7 கலசங்கள் புறப்பட்டு மூலஸ்தானம் பாடலீஸ்வரர் பெரியநாயகி அம்மன் 2 கலசங்களும், மேலே விமானங்கள் 2 கலசங்களும், ராஜகோபுரத்துக்கு 1 கலசமும், விநாயகர் முருகருக்கு 2 கலசங்களும், மொத்தம் 7 கலசங்கள் புறப்பட்டு சண்டிகேஸ்வரரும் மற்றும் பிடாரி அம்மனுக்கு 2 கலசங்கள் புறப்பட்டு ஒவ்வொரு கலசங்களும் ஒவ்வொரு இடத்திற்கு தனித்தனியாக சென்று முதலில் மேலே கோபுரங்கள் அனைத்திற்கும் ஒரே சமயத்தில் மகா கும்பாபிஷேகமானது நடைபெறும். அடுத்ததாக மூலஸ்தானத்தில் இருக்கும் சுவாமிகளுக்கு கும்பாபிஷேகம் நடைபெறும். அனைவரும் கலசத்திற்கு வழிவிட்டு ஒத்துழைப்பு தந்து கும்பாபிஷேகம் சிறப்பான முறையிலே நடைபெற ஒத்துழைக்க வேண்டுமாறு கேட்டுக்கொண்டு இப்பொழுது தீபாராதனை நடைபெற உள்ளது. அனைவரும் மனதாராகவோ வெளிப்படையாகவோ பாடலீஸ்வரா பரமேஸ்வரா அப்படின்னு சொல்லிங்க. ஏன்னா நமக்கு இது ஒரு வேதமாயிடுச்சு கடவுள். அதனால எல்லாரும் பாடலீஸ்வரா பரமேஸ்வரான்னு எல்லாரும் மனதார பிரார்த்தனை பண்ணீங்க. அந்தந்த ஆச்சாரியர்கள் அந்தந்த ஸ்தானத்திற்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். கும்பாபிஷேகம் நடைபெற உள்ள ஆச்சாரிய பெருமக்கள் அங்கங்கே செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஓம் சோமவாஜே தத்த ராஜ்யமாகத்தே ராஜாதம் ராஜ்யோ வாதோ மே நகுலே தேவத்வா மேதானி அபேதம் துமவந்தே ஏதாவந்தோ மே தேவானாகம் தவாஹ தகேவாஸ்மி தவான்வர்கச்சந்தே தகே நம்முணத்வந்தே ராஜ்யாய தேவதோ ராஜா பவதே. பாடலீஸ்வரா பாடலீஸ்வரா பிடாரியம்மன் சண்டிகேஸ்வரர் கடங்கள் புறப்பாடாகி இங்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். முருகப்பெருமான், விநாயகப் பெருமான், சண்டிகேஸ்வரர், பிடாரியம்மன் ஆகிய 4 கலசங்களும் எடுத்து இங்கு சுவாமி யாகசாலைக்கு வர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சுவாமி அம்பாள் விமானம் ராஜகோபுரம் எடுத்து வர வேண்டாம். வாங்கி பார்த்தாரு ஜோசியர், கணக்கு போட்டார். கணக்கு போட்டு முடியும் போது மணி 5:59 பலன் சொல்ல ஆரம்பிச்சார். மணி 6 ஆயிடுச்சு. சொன்னார் அடுத்த வார்த்தை, 6 மணிக்கு மேல நான் ஜாதகம் பார்க்க மாட்டேன், போயிட்டு நாளைக்கு காலையில வான்னு அனுப்புனார்.
அவர் போனவர் இனிமே நம்ம ஊருக்கு போய் வர முடியாதுன்னு ஒரு பாழஞ்ச மண்டபத்துல போய் படுத்து காலையில குளிச்சு எந்திரிச்சு வந்தாரு. 6 மணிக்கு ஜோசியர் விட்டு கதவை தட்டினாரு. ஜோசியர் அதிர்ந்து போய் பார்த்தாரு. நீ எங்க போன எங்க வந்தாரு? பாழஞ்ச அந்த சிவன் கோயில் மண்டபத்துல படுத்தேன். நல்ல காலம் பிறக்கும்னு சொன்னீங்கன்னா அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணலாம்னு நினைச்சேன். ஜோசியர் சொன்னாரு, நேற்றையே உன்னை ஊருக்கு தெரியுமா? நேற்று இரவே உன் விதி முடிஞ்சது. உன் உயிர் போகணுங்கிறதான் விதி. ஆனா நீ சிவன் கோயில்ல போய் கடவுள் நம்மை பார்ப்பது போல வாழ்க்கையை அமைத்து நாம கும்பாபிஷேகம் பார்க்கறது முக்கியம் இல்ல, இறைவன் நம்மளை பார்க்கணும். அப்ப நாம எந்த அளவுக்கு ஒழுக்கமா இருக்கணும் அப்படிங்கறதா சார் முக்கியம். அதைத்தான் காவல்துறை சொல்கிறார்கள். அம்மா, பெண்கள் நகை பத்திரம், குழந்தைகள் பத்திரம், உடைமைகள் பத்திரம். அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழங்கள் மதினோடு மங்கையோடு வரவாளிருந்து மறை போதும் நதியோடு கொன்றை மாலை முடி மேல் அணிந்தே செப்பிட உலை ஒரு பாகமாக நனைவார் ஒப்பில மதியும் அப்புடி மேல் அணிந்தே புகுந்தயதனால் எப்பொழு குளிரும் பாது மிகையான பல பல வேடமாகும் பரணாரி பாகன் பசு ஏறும் மகளோடு எருக்கு முடி மேலணிந்து உளமே புகுந்த அதனால் வளர்வினையோ உலமே போகும் அதனால் உத்தரோட மனைவாரில் அழிவிக்கும் மண்ணல் திருநீர் அவை நல்ல மிகவே வலசம் நிகழத்தேனமர் பொருள்கள் காலை விலை வலசம் மாபுர மாலை ஓடும் அடியார்கள் வாரில் அரசால் வருகானை நமதேயான சொல் மாலை ஓடும் அரசால் வருகானை நமதேயான சொல் மாலை ஓடும் அடியார்கள் தேனமரு பொழில் கொள்ளாலை விலை வலசம் இருந்து கொண்டே ஆதியாய பிரமாபுர முனிவர் தானூர் ஆலயத்திற்கான மகா கும்பாபிஷேகமானது இன்னும் சில மணி நேரத்தில் மிக அற்புதமாக நாம் எதிர்பார்த்து இருக்கின்றது. இந்த ஆலயத்தில் மேல இருக்கிறவங்க எல்லாம் விமானங்கள் சுவாமிக்குள்ள
அருணகிரிநாதராலே பாடல் பெற்ற தலமாக திகழக்கூடிய அந்த முருகப்பெருமானுடைய விமானம், அதற்கு பக்கத்துல கீழே கடைசியா மூலையில உள்ளதான் மகாலட்சுமி காடு வெட்டி போட்டு வடக்கு ராஜா வடக்கு கோபுரம். இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த கோபுரம் தான் நடராஜா. எந்த இல்லமாயினும் இருந்தையில் சிதம்பரம், எடுத்த விட மாலையும் தொடுத்த கூரை கோபுரம், செந்தமிழ் சொல் மந்திரம் திருந்தமிழ். இது கடங்கள் மேலே ஆலயத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. சற்று நேரத்தில் நீங்க எதிர்பார்த்த கும்பாபிஷேகம் குடமுழுக்கு விழா இனிதே பத்திரிகையில் குறித்த வண்ணம் சரியாக அந்த 9:30 மணிக்கு யாத்ராதானம் கடம் புறப்பாடு என்று சொன்ன விதத்திலே இதோ கடம் புறப்பாடாகி இருக்கிறது. 10:30 மணிக்குள் கும்பம் நடைபெற இருக்கிறது. பாதுகாப்பாக இருங்க. ஒரே ஒரு விஷயம், இதோ கடம் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. ஆலய வலமாக வந்து மேல்தளத்தை அடைய இருக்கிறது. இதோ மிக சிறப்பு வாய்ந்த அந்த கடம் புறப்பாடு. எட்டி பார்க்க வேண்டாம். ராஜகோபுரத்துக்கு முன்பக்கம் உட்கார்ந்திருக்க பொதுமக்கள் கவனத்திற்கு, யாரும் தயவு செஞ்சு எழுந்திருக்க வேண்டாம். அங்கேயே உட்கார்ந்துருங்க. கும்பாபிஷேகம் முடிஞ்சு உங்க மேல நீர்கள் தெளிக்கப்படும். அதற்கப்புறம் நீங்க எழுந்திருக்கலாம். அது வரைக்கும் அங்கேயே இருங்கண்டா. அவங்கவுங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பாக்ஸ்ல அங்கங்க உட்கார்ந்துருங்க. நகர்ந்து வர வேண்டாம். அந்தந்த வீட்டுகள் குழந்தைகள் பத்திரம், மீண்டும் மீண்டும் சொல்றோம், குழந்தைங்களை கையில பிடிங்க. குழந்தைங்க பத்திரம், நகை பத்திரம், பொருள் பத்திரம் சொல்றது உங்களுக்காக தான். காது கொடுத்து மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நீழலே என்று சுண்ணாம்பு காலவாயில் இருந்து வெளிப்பட்ட எமது அஞ்சுவது யாதொன்றும் இல்லை என்று குறிப்பிட்டார். யானை தன்மேல் மிதிக்க வந்த பொழுது இப்படி ஒவ்வொரு தனக்கு தடை வந்த பொழுதெல்லாம் அந்த இறைவனின் புகழை பாடி பாடி அதிலிருந்து மீண்ட திருநாவுக்கரசு பெருமாளின் வாழ்க்கையிலிருந்து நாம் இறைவன் திருவடியை பற்றினால் நமதோடு நாம் எப்பொழுதும் யாருக்கும் தடையாக இருந்து அவர்கள் வணங்குவதற்கு தடையாக இருந்து அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய புண்ணியத்தை தடை செய்ய கூடாது என்பதையும் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். விரித்துமை அஞ்சக்கண்டு ஒன்திரு மணிவாய் வெல்ல சிரித்தருள் செய்தார் சேரை சென்னறி செல்வனாரே என்று இறைகளையே கேட்டுக்கொண்டிருங்கள். அந்த இறைவனின் திரு நாமத்தையே உங்களுடைய வாயில் கூறிக்கொண்டிருங்கள். அதுவே நீங்கள் குடமுழுக்கை பார்த்த முழு புண்ணியத்தையும் உங்களுக்கு அளிக்கும் என்பதால் ஒருபோதும் மறந்து விடாமல் பெருஞ்சாந்தி காணாதே போதியோ பூம்பாவாய் என்று கேட்டாரே ஞானசம்பந்த பெருமான். அப்படி உயிர்ப்பித்த அந்த பூம்பாவையை போல இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பாக அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி நீங்கள் அனைவரும் இன்னும் கிடைத்த இடத்தில் கிடைத்தவற்றை கண்டு கழித்து மகிழும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எந்தை வருக ரகுநாயக வருக, மைந்த வருக மகனே இனி வருக, எண்கண் வருக என தாருகிர் வருக, அபிராமா இங்கு வருக அரசு கோசலை புகழ வருமாயன் சிந்தை மகிழும் அருகா குறவரிள வஞ்சி மருவும் அழகா அமர சிறை சிந்த அசுரர்களை வேரோடு மடிய அடுதீரா திங்களரவ நதி சூடிய பரமர தந்த குமர அலையே கரை பொழுத செந்தில் நகர்லினிதே மருவி வளர் பெருமாளே என்று ராஜகோபுரத்தில் முழங்க இன்னும் சற்று நேரத்தில் நீங்கள் ஆவலுடன் காத்துக் கொண்டிருந்த ஓம் நமச்சிவாய என தங்களுடைய கோஷங்களை எழுப்பி பக்தர்கள் சிவாய நம. ராஜகோபுரத்தில் அந்த கடமானது ஏறிக்கொண்டிருக்கின்ற அந்த தெய்வீக காட்சியினை நாம் கண்டுகொண்டே அப்பமூர்த்தியை ஒரு முறை அவர் வேற்று சமயத்திலிருந்து மீண்டும் தன்னுடைய தாய் மதமான சைவ மதத்திற்கு வரும்பொழுது அதனை பொறாத மன்னன் அவரை கல்லிலே கட்டி கடலிலே இட சுற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கை தொழ கடலில் நமசிவாயவே என்று கூறவே மௌலபீஜாம் குராகாராம் மரதாம் அபயப்பிரதாம் பாசாங்ஷதராம் சக்திம் கிரியாம் ஆதாரரூபிணீம் ஓம் மகாம் ஆதாரசக்தயே நமः ஓம் மகாம் அனந்தாசனாய நமः ஓம் மகாம் சிம்மாசனாய நமः ஓம் மகாம் யோகாசனாய நமः ஓம் மகாம் பத்மாசனாய நமः ஓம் மகாம் விமலாசனாய நமः
ஓம் மகாம் குடிலாசக்தயே நமः ஓம் மகாம் சதாசிவே நமः ஞாசாதிகம் விதாயே ஓம் ஹோம் ஈசானமூர்த்தாய நமः மூர்த்னி ஓம் ஹேம் தத்ருஷவக்த்ராய நமः வக்த்ரே ஓம் ஹும் அகோரஹதயாய நமः நாபௌ ஓம் ஹம் சத்யோஜாதமூர்த்தயே நமः இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுறாதீங்க. எல்லாருமே கொஞ்சம் கவனிங்கம்மா. மைக்ல சொல்றத கொஞ்சம் கவனிங்க. உங்களுக்காக தான் சொல்றோம். அந்த மந்திரம் புரியாது, நாங்க தமிழ்ல சொல்றோம். எல்லாருமே கண்டிப்பா உங்களுடைய கழுத்தில் அணிந்திருக்கும் நகை வந்து தெரியாத அளவுக்கு சேலை முந்தானில இழுத்து கவர் பண்ணி மூடி பின் பண்ணுங்க. எல்லாருக்கும் பின் சப்ளை பண்ணிருக்கு. உங்கள்ட்ட பின் இல்லைன்னா உமன் போலீஸ்ட வாங்கி பின் பண்ணுங்க. மீண்டும் மீண்டும் அடுத்தது கும்பாபிஷேகம் முடிந்த உடனே புனித நீர் நீங்க இருக்கிற இடத்துல தெளிக்கப்படும். அது எப்படி தெளிப்பாங்கன்னு யோசிக்காதீங்க. பக்கத்துல பைப் லைன் போட்டு ஸ்ப்ரேயர் வச்சிருக்காங்க. நீங்க எந்த பாக்ஸ்ல இருந்தாலும் உங்க மீது தெளிக்கப்படும். அதனால நீங்க யாரும் முண்டி அடிக்க தேவையில்லை. மிக சிறப்பாக இந்த ஆலயத்துல எல்லா மேல் தளங்கள்லயும் நிறைய வீடுகள்ல மக்கள் நின்று கும்பிடுற காட்சியை பாக்குறோம். சாரை சாரையாக மக்கள் பல பகுதிகளில் இருந்து வந்து கும்பாபிஷேகம் பார்க்க வந்திருக்காங்க. இந்த கும்பாபிஷேகம் கோடி புண்ணியம். அதாவது இந்த கும்பாபிஷேகத்தை பார்த்தா சகல பாவங்களும் நீங்கக்கூடியதா ஐதீகம். இந்த அருமையான சூழல்ல எல்லாரும் மனமகிழ்ச்சியோட பாக்காதீங்க, மத்தவங்களுக்கு மறைக்கும். இந்த அருமையான சூழல்ல நாம வணங்க வேண்டியது அந்த இறைவனை. காற்றை படைத்தவள் நீ என்ற போதிலும் கவரிகளின் மேனிக்க அபிடேகனில் சுமந்து அங்கிங்கே நாது வழி எங்குமுள்ள நீ உரைய ஆங்காங்கு கோயில் செய்யும் பொன்னிலும் கல்லிலும் பூஜித்து வாழ்த்துகின்றோம். புவி மீது நீ தந்த பொருளன்றி வேறொன்றை போய் தேடி எங்கு பெறுவோம். அந்த அருமையான மூர்த்தியை நாம் இன்றைக்கு வணங்கிக் கொண்டிருக்கிற அருமையான காட்சி. அபிடேகம் செய்து வணங்குகின்றோம். ஒரே ஒரு விஷயம் தான், இந்த ஆலயத்துல சகல மூர்த்திகளும் ஆங்காங்கிருந்து கும்பாபிஷேகத்துல பைரவருக்கெல்லாம் உள்ளே விமானம். கால பைரவராக இங்க இருக்கிறார். காசியில எப்படி பைரவர் இருக்காரோ அதே மாதிரி இங்க பைரவர் கால பைரவர். அம்பாளு சுவாமியை சேர்ந்திருந்தா அந்த சுவாமிக்கு போகமூர்த்தி ராஜகோபர பீமருத்ராண்யே நமः ஸ்ரீ பாடலீஸ்வராய நமः வித்யாதேகாய நமः நேத்ரேப்ஜோ நமः புஷ்பைரஞ்சனமாபூர்ய மூலமந்திர மேதாதி கலோபேத பிரச்சண்டமார்த்தாண்டோ நமः பிரம்மாதிகாரண தியாகக்ரமேண தயாந்தமச்சரண்ய சர்வஹர்த்தாரண்ய விபயானானந்தமஜா சரோப பிரகாச சஞ்சின்யாரண்மகே புதாஹ ஸ்ருதிக்ரமேண துவாதசாந்தாரே பதங்கபிஞ்சாபாலா தேவதார்ய சந்திரகோசுரசம்தயசுதா விதபாண்டுருததி மண்டலம் தியாத்வா பிராணப்பிரவாஹ வத்மனா விருஹத்ய அஞ்சலி கஜமோர்த்தோ வாக்கிய ராஜகோபுரத்துல தயவு செய்து சார்புங்க அமைதியா. ராஜகோபுரத்துல நிறைய பேர் நிக்கிறீங்க, கலசமே தெரியல. தயவு செய்து ராஜகோபுரத்துல சிவாச்சாரியார் தவிர மற்ற அத்தனை பேரை உட்காருங்க. ராஜகோபுரத்துல சிவாச்சாரியார் தவிர மற்ற அத்தனை பேரை உட்காருங்க. ஐயா, ராஜகோபுர கலசம் தெரியவில்லை. தயவு செய்து பலர் அறிவுறுத்துகிறார்கள். அம்பலத்தரசே ஏரணி கொடியம் ஈசனே உன்னை தொண்டனே இசையுமாறு இசையே அந்த இறைவனை வணங்குவதற்காக அந்த கதிரவனின் கதிர்களையும் பொருட்படுத்தாது மக்கள் அனைவரும் அந்த கோபுர கலசங்களை நோக்கிய வண்ணம் இருப்பர். கோமீன்கள் நெய்யடியார்கள் விரைந்து வம்மின் கொண்டும் கொடுத்தும் குடிக்குடி ஈசர் காட்சியைமின் குழாம் புகுந்து அண்டம் கடந்த பொருள் அளவில்லதோர் ஆனந்த வெள்ளப் பொருள் பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்று பல்லாண்டு கூறினாரே அந்த சேந்தனார் பெருமகனார். அப்படி பல்லாண்டு கூறி அந்த இறைவனை வழிபட அத்துணை மக்களும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றார். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே என்று திருமூலர் சொல்லிய வண்ணம் நம்மை உணர்ந்தால் இறைவனை உணர முடியும். அந்த உணர்வு என்பது நமக்குள்ளே கோவில் கட்டிய பூசலார் நாயனாரின் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவிற்குத்தான் இறைவன் முதலில் வந்தார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் பிரதான களமானது மூல விமான கருவறையினுடைய கலசம் வந்துவிட்டது. இதோ மூல விமான கலசத்திற்கு
இதோ பிரதான குடம் நம்முடைய பாடலீஸ்வர பெருமானுடைய கலசத்திற்கான விமான குடங்கள் வந்துவிட்டது. அதே போல அம்பிகைக்கான விமான கலசம் வந்துவிட்டது. போற்றி ஆகம்பெண்ணொரு ஆனாய் போற்றி ஆவாய் கனகத்திரளே போற்றி இலை மலையானே போற்றி போற்றி புனஸ்தான கும்பாபிஷேகமானது மிக சிறப்பாக நடைபெற்று அடுத்ததாக மிக சிறப்பாக இதோ பிரதான குடம் என்று சொல்லப்படக்கூடிய முதன்மை குடம் பாடலீஸ்வர பெருமானுக்கான குடமானது மிக அற்புதமாக விமானத்தினுடைய மூல விமானத்தை நோக்கி வந்து மிக சிறப்பாக அங்கே வைக்கப்பட்டிருக்கிற காட்சியை பார்க்கின்றோம். இன்னும் சில மணி துளிகள்ல கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. மேலதாள வாத்தியங்கள் முழங்க தடம் கொண்டதோர் தாமரை பொன்முடிதன் மேல் குடம் கொண்டு அடியார் குளிர்நீர் சுமந்தாட்டும் காட்சியை நாம் காண இருக்கின்றோம். சிவாச்சாரிய பெருமக்கள் இங்கே காண முடிகின்றது. அந்த மந்திர உச்சாரணங்களை சொல்லி அந்த விமான கலசங்களுக்கு அருளை ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள். 36 தத்துவங்களும் முறையே பிரம்ம விஷ்ணு ருத்ர பாகங்களுக்கு, ஆன்ம தத்துவங்கள் 24 பிரம்ம பாகத்திற்கும், அதை போல வித்யா தத்துவங்கள் 7 விஷ்ணு பாகத்திற்கும், அதை போல சிவ தத்துவங்கள் 5 ருத்ர பாகத்திற்கும் ஏற்றப்பட்டு 36 தத்துவங்களும் உயிரூட்டப்பட்டு 3 முறை நாடி சந்தானம் எனப்படுகின்ற உயிரூட்டல் நிகழ்ச்சி நடைபெற்று இதோ முதல் கலசமாக விளங்கக்கூடிய நமது பாதிரி புலியூரான் கலசத்திற்கு மந்திர உச்சாரணங்கள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பூவினால் அர்ச்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் சிவாச்சாரிய பெருமக்கள். இன்னும் சில மணித்துளிகளிலே இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழா மிக இனிதே நடைபெற உள்ளது. ஓம் சாம் சம் சாம் ஸ்கந்தமூர்த்தயே நமஹ மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புலர்ப்பானை பின்னையின் பிழையை பொறுப்பானை பிழையலாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மையம் என்று அறியவன்னா எம்மானை எளிவந்த பிரானை அன்னம் வைகும் வயல் பழனத்தனி ஆரோரானை மறக்கலுமாமே அப்பா மாசில் வினையும் மாலை மதியமும் வீசுதென்றலும் விழுங்குள வேனிலும் மூசு மண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே. எல்லாரும் அப்படியே அவருடைய நாமத்தை சொல்லுங்க. ஓம் நம சிவாய நம ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம அபாயம் யாவும் சிவாய நம சிவாய நம சிவாய நம அபாயம் யாவும் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாயம் அறிவோம் சிவாய நம கலசத்திற்கு மலர்களால் அர்ச்சிக்கின்ற காட்சியை பார்க்கின்றோம். அந்த புனித மலர் மாலையை கலசத்திற்கு அணிவித்து அதுபோல நம் எல்லோருடைய வாழ்வும் மனம் பெற வேண்டும், மகிழ்ச்சி பெற வேண்டும், வாழ்விலே 16 செல்வங்களும் பெற வேண்டும் என்று எல்லோரும் பிரார்த்தித்துக் கொள்வோம். இந்த இனிய தருணத்திலே கலசத்திற்கான பூஜை நடைபெற்றுக் கொண்டு சோதி தாங்க காசிகா புராஜினாரே காலபைரவ பெருமானுடைய ஆலயம் விமானமானது ஆலயத்திற்குள்ளேயே இருக்கிறது. அதற்கும் ब्रह्म विष्णु सर्वे सर्वदे ओम नमो नमः शिवाय சுற்றமும் ஓரூரும் நீ துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் Shiva.
முருகனே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகந்தற்கு இளையவளே மாத்தவளே உனையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே என்று வணங்குகிறார்கள். முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மகனே ஈசன் மகனே ஒரு கைமுகன் தம்பியே என்னுடைய தந்தைக்கால் எப்பொழுதும் நம்பியே கை தொழுவேன் நான் என்று மிக சிறப்பான கும்பாபிஷேகம். மேல கலசத்துக்கு மேல உயர பாருங்க, ஆக உயரத்துல மேல உயரத்துல கருட பகவான் வட்டமிடுறார். மலர் தூவுகிறார்கள். இதோ கருவறை விமானத்திற்கு மலர் தூவ இருக்கிறார்கள். சிற்பர வியோமமாகும் சிற்றம்பலத்தோடு போற்றி போற்றி கோபுர கலச சங்கொலி முழங்க இதோ மலர் தூவும் காட்சி. பேரிகை முழங்குகிறது. ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. மாணவர் பூமாரி பொழிய இந்த குடமுழுக்கு மிக அற்புதமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதோ நீர் தெளிப்பான். எல்லாருக்கும் இருந்த இடத்துக்கே அனைவருக்கும் சிரத்தின் மீது யாரும் அந்த இடத்தை விட்டு நீராட்டு தீபாராதனை அடுத்த கும்பாபிஷேகத்திலே பார்க்கலாம். தீபா இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. மீண்டும் மீண்டும் சொல்றோம், தீபாராதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த அற்புதமான அந்த தெய்வீக காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். கருடன் வந்துவிட்டார் என்றால் என்ன அர்த்தம்? கருடனுக்கு இன்னொரு பெயர் திரு புல் ஏறி வருவான் என்று பெயர். பாதுகாப்பு கொடுக்கின்ற இந்த சகல ஜீவராசிகளுக்கும் பாதுகாப்பு கொடுக்கின்ற அந்த பெருமாள் வந்துவிட்டார் கருடனின் மீது ஏறி என்றுதான் அர்த்தம். அப்படி அருமையாக நமக்கு இறைவனே பாதுகாப்பு கொடுக்கின்றார். இறைவனே இந்த உலக மழையை போல பொழிவதை போலவே நம்முடைய நவீன விஞ்ஞான யுகமே முன்னம் நீ புரி நல்வினை பயனிடை முன்னுமணி தரணங்கள் மண்ணு காவிரி திருவலஞ்சுழி வாணனை வாயார பண்ணி ஆதரித்து ஏத்தியும் வழிபடும் அதனாலே என்ற அருமையான திருஞான சம்பந்தருடைய தேவாரத்தை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்து எல்லாரும் என்ன பேரு பெற்றோம் என்பதனை நினைத்து பார்ப்போம். என்ன புண்ணியம் செய்திருக்கின்றோம் நாம் எல்லாம். இப்படிப்பட்ட கும்பாபிஷேக வைபவங்களில் கலந்து கொண்டு தெய்வீகமான நிகழ்வை கண்ணால் கண்டு மனதால் உணர்ந்து எதிர்காலத்தில் திருவாசகங்கள் அடங்கிய அந்த 12 திருமுறை பாடல்களில் மிக முக்கியமாக பஞ்சபுராண பாடல்களும் சிவபுராணமும் நமக்கு இறைவனை மிக நிச்சயமாக என்று நாம் வேண்டிக் கொள்வோம். இறைவனே குருவாக நேரடி குருநாதனுடைய அருளாசியும் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகின்றோம். பேரன்ப நல்லன் பிழை செய்யான் தான் அல்லன் ஓரன்பும் இல்லா உளுத்தனேன் தனக்கு பேரன்பு காட்டி எனை காட்டி உனை காட்டி இன்பத் தொட்டிலே ஆட்டி வள ஸ்ரீ பெரிய நாய். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஹர ஹர போலே நம சிவாய. शिवाय ओम हर हराय भव भवाय शिव शिवाय नमो ओम हर हराय भव भवाय शिव शिवाय नमो ओम शंभो महादेवा शिव शंभो महादेवा शंभो भजे हर साईनाथ शिव शंभो भजे டம். கும்பாபிஷேகத்துக்கு வருகை தந்த அனைவருக்கும் கடலூர்
மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.